ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வா சேனல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட மாட்டுப் பொங்கல். ஸோ இன்னைக்கு நல்லபடியாக கொண்டாடுங்க. பட் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து எப்படி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் 6 கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆஃப் அன் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம். ஏன்னா எப்பயும் போல சொல்றதுல வந்து நார்மலாக மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடுவேன். அதை இன்னைக்கு கொஞ்சம் எலிபரேட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். நல்ல சாலிட் என்ட்ரி இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ வாங்க அந்த இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு டேட் எடுத்துக்கிறேன். January 2nd. ஓகே. சரி, ஓகே. 3rd January. ஓகே. 29th இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, ரீசெண்டில் என்னென்ன இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு, சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆஃப் அன் அவர் ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேண்டில் அதாவது 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபர்ஸ்ட் 6 கேண்டிலை நீங்கள் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதுல ஃபார்ம் ஆகிற ஹை லோ என்னன்றதை மார்க் பண்ணிடுங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் 6 கேண்டில் இதுதான் ஹை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ இதையும் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணுங்க. இதில் வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி கிடைக்கிறதா நல்ல என்ட்ரி. ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த ஹை பிரேக் ஆகணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் பெர்ஃபெக்டான என்ட்ரி. இப்படி ரீடெஸ்ட் ஆகிறதுல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஏரியாவில் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் நீங்க ஹை வச்சுக்கலாம். இதை அப்படி இல்லை, அதுக்கு கீழே இங்க லோ இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து ரொம்ப பக்கமா இருக்கு. ஒரு சில டயத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இதை நம்ம எடுத்துடுவோம், வேண்டாம். இப்போ நீங்க இதை வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பாருங்க. இது 29ஆம் தேதி 30ஆம் தேதி இங்க வரையும் இருக்குது. ஓகே. ஸோ ரிஸ்க் எவ்வளவு, ரிவார்டு எவ்வளவுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம லாங் தான் போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 113 பாயிண்ட் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போறீங்க. பட் அதாவது நம்ம இங்கே தான் முடிச்சிருக்கோம், மேலே கூட போல. அப்படி பார்த்தீங்கன்னா 530 பாயிண்ட், அதாவது 1:4.68, அதாவது 1:4 வந்து ஷோர் ஷார்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் என்ட்ரி. நான் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஃபார்ம் ஆகிற அந்த 6 கேண்டில் ஸ்டிக் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க கால் சைட் போகலாம், ரீடெஸ்ட் ஆகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஹை எடுத்துக்கலாம், இல்லைன்னா லோ எடுத்துக்காங்க. கொஞ்சம் வந்து சேஃபா இருக்கிறது, நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஒன்றும் இஷ்யூ வராது. மேக்ஸிமம் இது வந்து டார்கெட் தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டே 30 டிசம்பர் பார்த்துடலாம். இப்போ இதுல வந்து ஹை லோ என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்க 9:15 இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 கேண்டில்.
இங்க பாருங்க, இங்க பார்த்துட்டீங்க ரீடெஸ்ட், திரும்ப டவுன், அதுக்கப்புறம் இங்க ஒண்ணுமே ஆகல, திரும்ப ரீடெஸ்ட், திரும்ப டவுன், ரீடெஸ்ட், திரும்ப டவுன், ரீடெஸ்ட், திரும்ப டவுன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட் வரும் அப்படின்றத நம்ம அதையும் பார்த்துடலாம். மினிமம் உங்களுக்கு 90 பாயிண்ட், இங்கே 90 பாயிண்ட், 90 விட அதிகமாக எனக்கு கீழே வரை வருது இல்லைங்களா? ஸோ 150, 100, இதுல பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்டாப் லாஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் கொஞ்சம் ஹை வச்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய சான்சஸ் கம்மி. நீங்க ஸ்கால்பிங் பண்றதா இருந்தாலும் நல்லா பண்ணலாம். அதாவது 100 பாயிண்ட் கம்மி ஒன்றும் இல்லைங்க. டீப் இந்த மணில போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்ல ஒரு டவுன். 915, 1 2 3 4 5 6. இந்த ஜோன் தான் திரும்ப இங்க வருது. ரீடெஸ்ட் கூட ஆகல பாருங்க, இங்க வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் அப்படியே டவுன் சைடு. இந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 4th அப்படிங்களா? ஆமா, 4 ஜனவரி. இதுக்கு நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் கிடைக்குது. ஒரு ஒன் மூவ்லயும் பாருங்க 400 பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க திரும்ப நீங்களாவும் ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 5th ஜனவரிக்கு சேம் அதே மாதிரி தான். ஸோ சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், 945. இங்க பாருங்க, இங்க பிரேக் ஆகுது, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கூட ஆகல, திரும்ப அப்படியே டவுன் ஆகுது. இது பிரேக் ஆச்சுன்னா நல்ல உங்களுக்கு நல்ல மூவ் கிடைக்கும். சக்சஸ் ரேட் உங்களுக்கு 80%க்கு மேலேயே கிடைக்குங்க உங்களுக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கெல்லாம் பாருங்க இன்னும் டவுன் மூவ். இதுல பாருங்க, இங்க வந்து 9th இல்ல half அன் அவர் இங்க வருது. இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல அப் மூவ் கிடைக்குது. இதுக்கு மேல இந்த ஒரு அப் மூவ் கிடைக்குது பாருங்க, 250 பாயிண்ட் பாருங்க. ஸோ இதை நீங்க பேக் ட்ரேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் பார்த்தீங்கன்னா 17,935 இருந்து 17,980 வரை நோ ட்ரேடிங் ஜோன். 17,980க்கு மேல நீங்க வந்து கால் சைடு போகலாம். டார்கெட் 18,000, 18,20, 18,041. புட் சைடு பார்த்தீங்கன்னா 17,035 கீழே போகலாம். டார்கெட் 17,900, 17,875, அதுக்கப்புறம் 17,840. பேங்க் நிஃப்டியில் நோ ட்ரேடிங் ஜோன் வந்து 42,200 இருந்து 42,450 வரையும் நோ ட்ரேடிங் ஜோன். கால் செட் வந்து 42,450க்கு மேல போகலாம். டார்கெட் 545, 650, அதுக்கப்புறம் 750. புட் சைடு வந்து 42,200க்கு கீழே போகலாம். டார்கெட் 42,100, அதுக்கப்புறம் 42,010, அதுக்கப்புறம் 41,910, அப்புறம் 41,750. ஸோ இது வந்து போஸ்ட் மார்க்கெட் டேட்டா தான். நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம அந்த டயத்துல என்ன எமர்ஜ் ஆகுது டேட்டா, அதை வச்சு நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் இருக்கு, அதன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.